உலகெங்கும் இருக்கும் ஸ்பெஷல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள். சார், பிரத்யோகமாக நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம், தமிழ் மாதம் எடுக்காமல் ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம பழகிட்டோம். சேல்ரி வருது, அதுபோக பார்த்திங்கன்னா டியூ கட்டணும், கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்னிலிருந்து எடுக்கப்படுது. தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 15 அதாவது 16 தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த 15 நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரத்யேகமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் 1/11/2025 இந்த 2025 நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மிதன ராசி நேயர்களே, மிதன ராசி நேயர்களுக்கு நவம்பர் மாதம் சார் சமீப காலமாக நல்லா இருக்குன்னு சொல்லி பரவாயில்ல சார் என்று சொன்னவர்களுக்கு திடீர் பொருளாதார வரவு, அண்ட காந்தார யோகம்னு சொல்ல திடீர் வெளிநாட்டு பயணம், திடீர் வெளியூர் பயணம், தொழிலில் அபிவிருத்தி பண்ணுவதற்கு குறிப்பாக சொல்லணும்னா மிதன ராசிக்காரர்கள் இந்த நிகழ்வை பார்த்த உடனே தயாராக இருங்க. எந்த நேரமும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஜெயிக்கக்கூடிய, அதுலேயும் உழைப்புக்கு தகுந்த பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மாதம். ஸோ இந்த மாதத்துக்கு நீங்கள் தயாரா, நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு கிரக நிலையில் கேட்குற மாதிரி நீங்கள் ரெடியாகி கொள்ளுங்கள் என்பதே புத்திசாலித்தனம். குறிப்பாக இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு திடீர் வெளிநாட்டு பயணம், அது போக கூடுதலாக தன்னுடைய தகப்பனாரினால் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு நீங்குவது, உடன் பிறந்த சகோதரர்கள் இவர்களால் ஏற்பட்ட பகை உணர்ச்சி, இது முடிக்க உங்களை தப்பாக நினைச்சவங்கன்னா இப்போ புரிந்து கொள்வது, கூடுதல் அம்சமாக உங்களுடைய தொழில் சாணத்தில் தொழில் விஷயத்தில் அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ பணம் வரும். அது அந்த மாதிரி ஒரு காலகட்டம். உழைத்தால் பணம் வருங்கிறது பொது விதி. எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோ பொருளாதார வளம் செழிப்பு பெறக்கூடிய அமைப்பு. இந்த காரியத்தை இவன் தான் முடிக்க முடியும்னு உங்களை தேடி நாடி பொறுப்பை கொடுப்பாங்க. ரெடியாக இருந்து கொள்ளுங்கள். மிதன ராசி இருக்கக்கூடிய வியாபாரிகளும் ஆண்களும். நிச்சயமாக மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் மனைவியினுடைய உடல்நிலையில் சிறு சிறு உபாதைகளும் மருத்துவ செலவும் ஏற்படக்கூடியது. செலவுக்கு தகுந்த வருமானம் வரும். சற்று பொறுமையை கடைபிடிக்கணும். எப்பவுமே ஒரு விஷயம் என்னன்னா, பொருளாதாரம் கூடும் பொழுதோ படிப்பு கூடும் பொழுதோ தனக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாக வார்த்தையை கொட்டிடக்கூடாது. இப்போ உங்களுடைய வேலை முழு சிந்தனையும் வியாபாரத்தில் இருக்கிறதுனால வீட்டு கரைச்சல், உடன் பிறந்தவங்க கரைச்சல்லாம் செலுத்திக்காம ஸ்மைல் பண்ணிகிட்டே போங்க. ஏன்னா பொருளாதாரம் எல்லாத்துக்கும் முக்கியம், உங்களுக்கும் எனக்கும். பொருளாதாரம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் வேற ஒரு விஷயத்துக்கு உங்களுடைய பொருள்னா மூளையை இழந்து விடாதீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களை சமீப காலமாக உங்களுக்கு சில தயக்கங்களும் குழப்பங்களும் தூக்கமற்ற நிலையில இருந்த உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரும். நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு எனக்கு தூக்கம் இல்லை சார், அது குறிப்பாக பெண்கள் சொல்றது. குதிக்கால் வழியில் அவஸ்தப்பட்டவங்க, இடுப்பு கைகாலில் அவஸ்தப்பட்டவங்க, உடன் பிறந்தவங்களால் ஏற்பட்டக்கூடிய மனக்கசப்பு, இதெல்லாம் முற்றிலும் நீங்கக்கூடிய அமைப்பு. பழைய அணிகலன்களை மாற்றி புதிய அணிகலன் வாங்குவது. ரொம்ப நாளாக தாலி செயின் போட்டிருந்தேன் சார், ரொம்ப நாளாக மோதிரம் போட்டிருந்தேன், டேமேஜ் ஆயிடுச்சு, மாற்றவே முடியலங்கிறதுலாம் திடீர்னு அதை மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. பொன்னும் பொருளும் சேர்ந்தாலும் சேமிப்பு தன்மையை கூட்டிக் கொள்வது சிறப்பு பயக்கும். குறிப்பாக இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ நீங்கள் இது முடிக்க எவ்வளோ உழைச்சிங்கன்னு முக்கியம் இல்லை. இப்போ உழைக்கக்கூடிய இந்த சின்சியாரிட்டியை பார்க்க அதிகாரி உங்களுக்கு உயர் ரக பதவியை கொடுக்கணும்னு சொல்லி கையெழுத்து போட்டுவார். அந்த மாதிரி ஒரு தன்மை இருப்பதனால் அதிகாரிகளை பற்றி கமெண்ட் பேசாமலோ அல்லது எல்லோரும் கூடும் இடத்தில் நீங்கள் கூடியிருக்காமல் தனித்துவமாக இருப்பதோ, உங்களுடைய வேலையை மார்னிங் பொழுது அதாவது ஈவினிங் பொழுதுல அரை மணி நேரம் லேட்டாலும் வேலையை முடித்து விட்டு செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வையும் பொருளாதார அபிவிருத்தியும் கொடுக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுங்கள். குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது முடிக்க யாரும் தெரியாதவங்களாம் இப்போ வெளி உலகத்துக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கலைத்துறையில் இருக்கிறவர்கள் கூடுதல் பொறுப்பாக செய்யுங்க. எந்த காலகட்டத்திலையும் எனக்கு நேரம் வந்துருச்சுன்னு தனித்து செய்ய வேணாம், யாரோடைய கலந்து செய்வது, சிலரோட சேர்ந்து உழைப்பது உங்களுக்கு பேரையும் பொருளையும் கொடுக்கும். எல்லாத்துக்குமே பொருள் வரக்கூடியது மிதன ராசிக்கு என்பதை நவம்பர் மாதம் உணர்த்துகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்க. குறிப்பாக மாணவ மணிகளே,
சார் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு என்ன சார் அதிர்ஷ்டம் அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத காட்டிலையும் அந்த படித்ததுலேருந்து மாற்று நோட்ஸ், இப்போ ஒரு உதாரணம் என்னென்னா 2 நோட்ஸ் இருக்கும், நம்ம ஒரு நோட்ஸை மட்டுமே படிச்சிருப்போம். திடீரென்று அரசாங்கம் சம்மந்தப்பட்டதில் வேறு எது கேட்கும் பொழுது தடுமாற்றம் ஏற்படும். நீங்கள் படித்தது எல்லாம் நினைவில் இருக்கட்டும், ஒரு கலந்தாலோசனை மூத்தவர்களிடம் கலந்தாலோசனை பண்ணி இன்னொரு நோட்ஸ் இருந்தால் அதையும் ரெஃபர் பண்ணி வைத்துக்கொள்வது சில தடுமாற்றங்களையும் உங்களுடைய மதிப்பெண்ணை குறையாமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதன ராசியில் இருக்கக்கூடிய மாணவ மணிகளே, குறிப்பா லவ்வர்ஸ், காதலருக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, சொல்லுவாங்க மிதன ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் தடங்கள் இருக்கும், அல்லது காதலருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. மனசு நிறைஞ்ச நீங்கள் சில நேரம் சிலருடைய பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாகி வார்த்தையை கொட்டிடுறீங்க. ஸோ மௌனம் காட்பது, எதையும் காது கொடுத்து கேட்டு விட்டு பேசுவது உங்களுடைய காதலையும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் வளமாக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்க. இனி வருங்காலங்களில் மிதன ராசியில் இருக்கக்கூடிய காதல்கள் கணவன் மனைவிகளாக வாழ்ந்தது போல் யாரும் இல்லை என்று சொல்வதற்கு கிரகச்சாரங்கள் சாதகமாக இருக்கிறது என்பதை உணருங்கள். சகிப்புத்தன்மை முக்கியங்கிற காட்டிலையும் எதையும் சிந்தித்து பேசி அதை சகிப்புத்தன்மையில் பயன்படுத்துவது வெற்றியை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கூடுதல் அம்சமாக மிதன ராசியில் இருக்கிறவங்க டிராவல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இரவு பயணத்தை அறவே தவிருங்க. நவம்பர் மாதம் முழுவதுமே 3 மணிக்கும் பகலில் பார்த்துங்க. அது ஃப்ளைட்டில் போனாலும் சரி, அல்லது காரில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி. ஏன்னா சிறு சிராய்ப்புகளோ அல்லது மறந்து விட்டு அது 1க்கு 2 அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலையில் இருப்பதனால் இரவு பயணத்தை தவிர்ப்பது உத்தமம் என்பதை மிதன ராசியில் இருக்கிறவங்க நினைவில் கொள்ளுங்கள். குறிப்பாக மிதன ராசியில் இருக்கிறவர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நரசிம்ம வழிபாடு உங்களுக்கு பல வகையிலும் வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் டார்க் கிரீன், அதாவது பச்சைன்னு சொல்லுவாங்க, மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க, டார்க் கிரீனு, ஷாண்டலு, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய வானத்தினுடைய நீலம். உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2, 6, 9 அதிர்ஷ்ட எண்ணாக வரும் உங்களுக்கு. ஸோ நவம்பர் மாதம் மிதனத்துக்கு மிகப்பெரிய பொருளாதார வரவு உண்டு. மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து வருகிறேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில விகிதாச்சாரம் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை பிரச்சனை அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கி இருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு குறிப்பாக விருச்சிகத்துக்கு வரக்கூடிய சூரியனுடைய அமைப்பு, இதிலிருந்து சூரியன் விருச்சிகத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, இப்படி கிரகச்சாரத்தினுடைய அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மேற்சொன்ன 12 ராசிகளுக்குமே இந்த 30 நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனல்ல மட்டுமே பார்க்க முடியும். கிரக பெயர்ச்சி அல்லது கிரக மாற்றம், கிரக பார்வை அப்படிங்கிற காட்டிலையும் கிரக புள்ளிகளினுடைய அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது, சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுப கிரகங்கள் பார்க்குதா, அல்லது அசுக கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா, அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்ன வீதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் தேவ பிரசன அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்சொன்னக்கூடிய அனைத்து விஷயங்களும் 30 நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் 12 ராசிகாரர்களுக்கும் நவம்பர் மாதம் வெற்றி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும். மேலும் வித்தியமாக கடகத்தில் குரு, அதுபோக பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கன்னிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய 3 கிரக சேர்க்கை, இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்யோகமாக மீன ராசி, கும்ப ராசி, மிதன ராசி, கன்னி ராசி, மகர ராசி, இந்த ராசி நேயர்களுக்கு எல்லாமே அபிவிருத்தி நமஸ்தேயாமின்னு சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும், மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் மிகப்பெரிய பொருளாதார நன்மையும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும். மேலும் நம்ம ஜாதகம் எப்படி இருந்தாலும் இயற்கையினுடைய ஜாதக அமைப்பு படி இந்த 12 ராசிகளுக்கு இந்த மாதம் 30 நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும், அது தனித்துவம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம்
நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரசன்னத்தில் எடுத்திருக்கிறோம். இந்த பிரசன்னத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், நட்சத்திர பாதங்கள், அந்த பாதத்துடைய லக்கண புள்ளிகள், அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம், அதாவது 1/1/2025 நவம்பர் மாதம் முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும், எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை பண்ணணும், உங்க ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா, என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும், விரதம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிற எழுக்கூடிய சந்தேகங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதே போக ஆலய வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும், உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.